fermented rice அதாவது பழஞ்சோறுண்டு நிறைய பேர் கேள்விப்பட்டிருப்போம். அதாவது நம்மளோட அம்மா அப்பா காலங்கள் அப்பா காலங்களில் வந்து அது முக்கியமாக இருந்த உணவு. பட் இந்த காலத்தில் வந்து அது பயன்பாடு வந்து நல்லாவே மறவி போயிடுது. இந்த fermented ரைஸில் இருக்கிற பெனிஃபிட்ஸ் என்னென்ன அண்ட் அதை எப்படி செய்யலாம்னு இந்த ஷோவில் சொல்கிறேன். நார்மலி இந்த பழஞ்சோறு எப்படி செய்யலாம்னா நார்மலி நீங்கள் ஒயிட் ரைஸ் தான் பெரும்பாலும் எடுப்பாங்க. ஆனால் ஒயிட் ரைஸுக்கு பதிலாக ரெட் ரைஸ் எடுக்கிறது இன்னுமே நல்லா. ஏன்னா அதில் வந்து ஃபைபர் குவான்டிட்டி, அது ரெட் நாடு ரைஸ்ண்டா அதில் இருக்கிற நார்ச்சத்தின் அளவு வந்து அதிகமாக காணப்படும். ஸோ அதை வந்து நீங்கள் நைட்டுக்கு எடுத்து அதில் ஒரு கொஞ்சம் சோறை எடுத்து அதுக்குள்ளே வந்து கொஞ்சம் தண்ணி விட்டு சோறுண்ட அளவு மூடும் வரைக்கும் நீரை விட்டுட்டு இரவு ஒரு கிட்டத்தட்ட ஒரு 8 to 12 மணி நேரம் தான் தண்ணிக்குள்ளே ஊற ஃப்ரிட்ஜுக்கு வைக்கணும் இல்லை, ஜஸ்ட் ஒரு நார்மல் ரூம் டெம்பரேச்சரில் வச்சா சரி. இந்த அடுத்த நாள் வந்து நீங்கள் அதுக்கு வந்து தயிர், ஏன்னா தயிர் வந்து ஒரு ப்ரோபயோட்டிக்ன்ற ஒரு சோர்ஸ். அதை விட அதில் வந்து கால்சியம் இருக்கும் அண்ட் ப்ரோட்டீன் இருக்கும். ஸோ அதனால் வந்து தயிர் ஆட் பண்ணிக்கொள்ளலாம். அண்ட் அதை விட வந்து சியா சீட்ஸ்ன்னு சொல்ல போய்க்க வந்து அதில் கட்டாயம் ஒமேகா 3 ஃபேட்டி ஆசிட்ஸ், ஃபைபர் அண்டு உங்களுக்கு உடம்புக்கு தேவையான முக்கிய நியூட்ரிஷன்ஸ் வந்து சியா சீட்ஸ், ஃப்ளாக்ஸ் சீட்ஸ். அது ஒரு சீட் வெரைட்டி. ஸோ அது நார்மலி நீங்கள் எடுத்துக்கொள்ளலாம் வெளியில் கடையில். அந்த சீட் வெரைட்டியை ஆட் பண்ணிக்க இன்னும் கொஞ்சம் ஒரு ஃபைபர் இருக்கும்போது வந்து கொஞ்சம் ஒரு கன நேரம் வந்து சாப்பிட்ட ஒரு ஃபீலிங் வரும். ஸோ அதை தவிர்த்து பெரும்பாலும் வந்து கேர்டும் ரைஸும் அதை விட கூட ஆனாக்கள் வெங்காயம், பச்சை மிளகாய் தான், உப்பு இதில் தான் ஆட் பண்ணி சாப்பிட்றாங்க. பட் நான் இதே கொஞ்சம் ஹெல்த்தியாக ஜோச்சு உங்களுக்கு சொல்கிறேன். அதாவது கேர்ட் ஆட் பண்ணலாம், அதோட ரைஸோட நீங்கள் இந்த சியா சீட்ஸையும் ஆட் பண்ணி அண்ட் நிறைய மரக்கறிகளும் ஆட் பண்ணுங்க. இப்போ வெங்காயம், பச்சை மிளகாயோட சேர்த்து நீங்கள் ரோவாக சாப்பிடக்கூடிய மரக்கறிகள் இருக்குது தானே, அதாவது கேரட்டோ, கியூகாம்பரோ, சலட்டியோஸ். கேரட் எல்லாம் நார்மலாக நீங்கள் ஸ்க்ரேப் பண்ணிவிட்டு அதுக்கெல்லாம் மிக்ஸ் பண்ணலாம். லைக் பீட்ரூட் மாதிரி ஏதாச்சும் ஒரு வெஜிடபிள்ஸ். ஏன்னா கட்டாயமங்கட மீலில் வந்து வெஜிடபிள்ஸ் இருக்க வேணும், புரதம் இருக்கணும். அண்ட் அதை விட வந்து கார்போஹைட்ரேட் அளவு வந்து மாறுபடும். எல்லாத்தையும் குவான்டிட்டி எப்போவுமே மாறுபடும். ஆனால் இந்த இதுகள் வந்து கீ ஃபேக்டர்ஸ், ஃபைபர் எல்லாமே இருக்க வேணும். ஸோ அதுக்காகத்தான் இதை வந்து இன்னும் கொஞ்சம் ஹெல்த்தி ஆகிறதுக்கு ஒரு ஐடியா சொல்லித்தரேன். ஸோ அந்த மாதிரி நிறைய மரக்கறிகளை வட்டி போட்டு அதை வந்து நீங்கள் அட்லீஸ்ட் ஒரு வீக்குக்கு 2 days சாப்பிட்டீங்கன்னா இன்னுமே நல்லாமே. ஏன்னா அந்த fermented ரைஸ் வந்து நான் பழைய ஷோஸில் சொல்லியிருக்கிறேன், கட்டாயம் எங்களோட குடலில் இருக்கிற அந்த கட் பாக்டீரியா வந்து ஹெல்த்தியாக வச்சுறதுக்கு ரொம்பவே ஹெல்ப் பண்ணுவாங்க. அதுக்கு பிறகு எங்களோட டைஜஷன், மற்றது வந்து ஆரோக்கியமாக இருக்கிறது, எங்களோட இம்யூன் சிஸ்டம் பூஸ்ட் ஆகிறன்னு நிறையவே பெனிஃபிட்ஸ் இருக்குது. ஸோ இந்த fermented ரைஸை வந்து இனிமேல் கட்டாயம் வீக்லி ஒரு 2 ஆச்சுன்னு ட்ரை பண்ணுங்கள். அண்ட் நான் சொன்ன மாதிரி வேணுமெண்டா நீங்கள் இந்த fermented ரைஸோட எக்ஸ்ட்ராவாக இன்னும் கொஞ்சம் ப்ரோட்டீன் எடுக்க வேணுமெண்டா ஒரு பாயில்டு எக்கும் பிரிம்பா செஞ்சு சாப்பிட்டுக்கலாம். இல்லாட்டி ஒரு ஆம்லேட்டோட கொஞ்சம் எண்ணெயை போட்டு ரைட்டாக அதோட சேர்க்காம அதோட எக்ஸ்ட்ராவாக இதையும் சரி இன்னும் கொஞ்சம் கூட ப்ரோட்டீன் தேவையானாக்கள் அப்படின்னு ட்ரை பண்ணலாம். ஸோ இது கட்டாயம் ட்ரை பண்ணி பாருங்கள். அண்ட் ஹெல்த்தியாக இருங்க, ஹாப்பியாக இருங்க அண்ட் சேஃபாக இருங்க. தேங்க்யூ.